ஏர்வாடியில் தீயில் கருகிய மனநலம் பாதித்தவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் மணல் சிற்பம் அமைத்தும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மாணவர்கள் அஞ்சலி செய்தனர். கடந்த 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஏர்வாடியில் உள்ள மனநலக் காப்பகத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த மனநலம் பாதித்தவர்களில் 25 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்த கோர சம்பவத்தின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியை சென்னை மாநகராட்சி மேயர் மா. சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மனநோயாளிகளும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாயத்தில் ஒருவராகத்தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பேரணி நடத்தப்பட்டதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடி தெரிவித்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே 6ஆம் தேதி ஏர்வாடிங்கிற இடத்துல 25 பேர் மனநோயாளிங்க கட்டி போட்ட நிலையில 25 பேர் தீயில கருகி இறந்து போனாங்க. இது 10வது வருஷம். 10 வருஷம் கழிச்சு இந்த நிலைமை ஏதாவது மாறி இருக்கா, இல்ல மனநோயாளிகளோட நிலைமை இன்னும் அதே மாதிரி அவல நிலையா இருக்கா அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இது மாதிரியான துயர சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கும் இந்த ரேலியை பேனியன் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. பேரணி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையில் துவங்கி காந்தி சிலை வரையில் நடைபெற்றது. பேரணியின் முடிவில் கவின் கலைக்கல்லூரி மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட மணல் சிற்பங்களுக்கு மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மனநோயாளிகளும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான், அவங்களுக்கும் சம உரிமை நம்மள மாதிரியே அவங்களும் நம்மள மாதிரியே சரிசமா நடத்தப்படணும். வருங்காலத்தில் நம்மளுக்கும் இது மாதிரி ஒரு நிலைமை வரலாம். நம்ம சொந்தக்காரங்க இல்லங்கிறதுனால நம்ம எப்படியோ போட்டுன்னு சொல்லிட்டு போக முடியாது. நம்ம மாதிரி மனிதர்கள் தான், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு நம்ம சமூகத்துல இருந்து அவங்கள தனியா விலக்காம ஒதுக்கி விடாம நம்ம ஆதரிக்கணும். அவர்களுக்கு அவங்க உணர்வுகளை மதிக்கணும். மனநலம் பாதித்தவர்களை அன்புடன் பராமரிக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக இந்த மணல் சிற்பத்தை வடிவமைத்ததாக கவின் கலைக்கல்லூரி மாணவர்கள் தெரிவித்தனர். ஏர்வாடியில் எரிஞ்சு போன மனநலம் குன்றிய இவர்களுக்காக இந்த மணல் சிற்பத்தை எங்க அரசு கவின் கலை கல்லூரி சார்பாக நாங்க சமர்ப்பிக்கிறோம். அவங்க ஒரு குழந்தைக்கு சமமானவங்க, அவங்கள ஆதரிங்க அப்படின்றதுக்காக தான் அந்த மரத்து கீழே அவங்கள வச்சிருக்கோம். இனிவரும் காலங்களில் ஏர்வாடி சம்பவம் போல் ஒரு சம்பவம் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற உறுதி ஏற்பாக இந்நிகழ்ச்சி அமைந்தது.